ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நல்ல பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 கிராம்பு சேர்த்துக்குங்க. கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் பிரியாணி இலை 2 எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கியூப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷ் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக இது வதங்கி வரும்போது விட்டால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி பழம் சேர்க்கணுங்க. இதுக்கு எத்தனை தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன்னா 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவியாக சூப்பராக வர்றதுக்காக தான் நான் இந்த தயிர் சேர்க்குறேன். இது ஃப்ரெஷ்ஷான தயிர், வீட்டிலையே பண்ணது. ரொம்ப புளிப்பு இருக்காது. ரொம்ப புளிப்பு இருக்கிற தயிர் எடுக்காதீங்க, நார்மலான ஒரு பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இதை நீங்கள் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக. அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்கள், மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா மசாலாஸ் எல்லாம் ஒரு மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிறக்குள்ள நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. அப்புறம் நான் பன்னீர் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்தா இந்த பன்னீர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பன்னீர் மசாலா ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 3.5 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் நல்லா கிரேவியாக சூப்பராக கொண்டு வரப்போகுது, நல்ல டேஸ்டி கொண்டு வரப்போகுது. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா இதாகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நீங்கள் இதை லைட்டாக கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். அதாவது இந்த மசாலாஸோட வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் பன்னீரில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி பன்னீர் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் தான் ஆட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் இந்த மசாலாலாம் இதில் பிடிச்சு வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இந்த 3 மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தூக்கி அப்படியே நீங்கள் அந்த கொதிச்சிட்ருக்கு இல்லையா கிரேவி, அதில் இதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி இன்னும் நல்லா வற்றி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா இன்னும் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க பன்னீர் கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.